பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ மா, என்னாலலாம் முடியாதுமா. என்ன சொல்கிறீங்க? என்னாலலாம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச முடியாது. என்ன ஒரு தடவை பேசி பார்க்கணுமா? அம்மா, நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல. அவங்க கேட்டாங்கன்னா அம்மா, உன் புருஷனுக்கு வேறு வேலை இல்லை. என்ன போய் பேச சொல்கிறேன்? நான் என்ன பேச? அம்மா, ஐயோ, கேட்குறம்மா. இத்தனை வருஷமாக நீ சொல்கிறத தானே கேட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும். சரிம்மா. அம்மா, இத்தனை நாளாக இங்கே எதுக்காக வந்துட்டுருக்கேன்? அம்மா, இத்தனை நாளாக அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். ஒரு தடவை தான் பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. சரியாகிடுமா? அம்மா, என்னோட அவஸ்தை உனக்கு எப்படிமா புரியும்? கத்துறா உன் புருஷன் கத்துனா நான் என்ன பண்ணுறது? சும்மா கடையில் உக்காந்தம்மா வேலையை பார்த்தோமான்னு இல்லாமல் தேவையில்லாதலாம் எதுக்கு இப்போது? கேட்டாங்களா இப்போ அவங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு? என்னம்மா நீ? சரிம்மா, அழாத. இப்போ என்ன, அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அவ்வளோதானே? சரி, நான் பேசுகிறேன். அழாதம்மா, அதான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆ, நாளைக்கு வந்துடுறேம்மா. அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு தான் வருவேன். ஆனால் நாளைக்கு வரேன், போதுமா? நிஜமாம்மா, உன்கிட்ட போய் சொல்லுவேண்ணா. நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். நீ அழாத. அந்த ஆள் கத்திட்டே இருக்கான் பாரு, என்னன்னு கேளு. சரிம்மா, நான் அப்புறமா பேசுகிறேன். நிஜமா நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். சரி. என்னடா நீ ராகுல், நீ பாட்டுக்கும் அம்மா அழுகுறாங்கன்னு பேசுகிறேன்னு சொல்லிட்ட. பேசாமல் போனோம்னா ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ எப்படிடா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது? ஷோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபோன் பேச வந்தேன், ஃபோன் வந்துச்சு. ஆமாம், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் உங்களை தேடி வந்தேன். என்ன, என்கிட்ட பேசணுமா? ஐயோ, திட்ட போகிறான்னு நினைக்கிறேன். பேசலாம்ல? ஆ, சொல்லுங்கள், பேசலாம். என்ன பேசணும்? சொல்கிறேன், அதுக்கு தானே வந்தேன். பேசுறதெல்லாம் சாஃப்டாக தான் பேசுகிறா, கோவமாலாம் இல்லை. ஆனாலும் பயமாக இருக்கே. இந்த மனோஜ் வேற கூடயே இருக்கிறேன்னு சொன்னான். அவள் ஆப் சரியில் பார்த்ததில் என்னை கழட்டி விட்டுட்டு எங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல வேற. நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன். ஒரு வேளை திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆனால் என் மேலே எந்த தப்பும் இல்லையே, எங்கள் அப்பா பண்ண வேலை தானே இதெல்லாம். ஹலோ. ஆ, சொல்லுங்கள். என்ன அப்பப்பா சைலண்ட் மூடில் போகிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த இன்டைரக்டாக பேசுகிறதுக்கெலாம் வராதுங்க, டைரெக்டாக தான் பேச வரும். ஸோ உங்களுக்கும் தெரியும், எப்படியும் உங்கள் வீட்டில் என்னோடய ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. எனக்குமே எங்கள் வீட்டில் உங்கள் ஃபோட்டோ வந்துச்சு. எங்க ரொம்ப சாரிங்க. எங்கள் அப்பா ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. தெரியத்தனமாக பண்ணிட்டான். அதுக்காக நீங்கள் கோவலாம் படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க. சாரிங்க, அவங்களுக்கோசரம் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஹலோ, வெயிட். நான் பேசுகிறேன்னு சொன்னேன்ல, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆ, சரிங்க, பேசுங்க. உங்களுக்கும் எனக்கும் மாறி மாறி நம்மளோட ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஸோ அது எதுக்கு வந்திருக்குன்னு நல்லாவே தெரியும்.
எங்கள் வீட்லேயும் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் என்கிட்ட பேச சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தானே? ஆ ஆ ஆ, ஆமாங்க. ம், நான் யோசித்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ காமிச்சப்போலாம் அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. முன்ன பின்ன அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அதனால் அதை நான் பெருசாக கண்டுக்கல. பட் இந்த டைம் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் ஒரு டைம் பேசியிருக்கேன். ஒரு டைம் கிடையாது, 2 டைம் பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும்போது பஸ் ஸ்டாப்பில் கிண்டல் பண்ணீங்கல்ல, அப்போ பேசியிருக்கேன். ஏங்க, அது இன்னுமாங்க ஞாபகம் வச்சுருக்கீங்க? சாரிங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு ஜாலியில் பண்ணிட்டேன். நான் அன்னைக்கே சாரி கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு. சாரிங்க. பரவாயில்ல விடுங்க. அப்புறம் அன்னைக்கு வெளியில் எல்லாரும் போனப்போ உங்ககிட்ட பேசினது அவ்வளோதான். தவிர நீங்கள் மனோஜ் ப்ரோ கூட அடிக்கடி வருவீங்க, பார்த்துருக்கனே தவிர பேசினது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் காமிச்சதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. பட் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் பேசலினாலும் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ராதிகாவும் சொன்னா, ஒரு தடவை பேசி பாரு, அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கோன்னு சொன்னான். ஸோ அதான். ஸோ அதானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஸோ அதானா உங்ககிட்ட பேசலான்னு. புரியுதா? ஆ, புரியுதுங்க. என்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க. ம், ஆமாம். பேசி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல இருங்க, நானும் எப்பயும் போல இருக்கேன். சிம்பிள். ஆ, சரிங்க. சொல்லுங்க, என்ன பேசணும் நான்? பேசலான்னு சொன்னேன்தான், ஆனால் நான் இங்கே பேசுகிறேன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன். நீங்கள் அங்கே வந்துடுங்க. அங்கே நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? ஆ, சரிங்க. ஓகே, நான் வந்துடுறேன். ஏங்க, நார்மலாக பேசுங்க. அன்னைக்கு பேசுனீங்களே அதே மாதிரியே பேசுங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ பயந்து பயந்து பேசுகிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பேய் பிசாஸ் மாதிரி இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அன்னைக்கு பேசினது சும்மா அப்படியே ஜாலியாக பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு பேசுறது வேறல்ல, அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகேங்க, நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். என்னோட நம்பர்? அதான் சொன்னேனேங்க, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃபோட்டோ மட்டும் இல்லை, உங்களுடைய டீட்டெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் கால் பண்ணுறேன். ஆ, சரிங்க. ஓ, அப்பா. அவ்வளோ பெரிய கடையை வச்சு நடத்துகிறோம், அங்கே அசால்ட்டாக எல்லாத்தையும் டீல் பண்ணுறோம். இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எனக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறது உண்மைதான் போல, பொண்ணுங்கக்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். சரி, நம்மளே போய் இப்படி எப்படிடா கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த பொண்ணே வந்து கேட்டுருச்சு. சரி, நாளைக்கு என்னன்னு போய் பேசி பார்த்துருவோமே. அழகாக தான் இருக்கா, ஆனால் அவள் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. தேவையில்லாமல் நம்ம ஆசையை வளர்க்கக்கூடாது. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது ராகுல். நாளைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோ. இந்த இவன் இருக்கானே, கூடவே இருப்பேன்னு சொன்னான், எங்கே தான் போனான்னு தெரியல. எந்த சந்தில் போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இவனுக்கு மட்டும் எப்படி தான் டைமிங் அமைங்குதோ. நேரடி உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன். நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. நீ வரேன்னு சொல்லியே 1 மணி நேரம் ஆச்சு. வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க, எல்லார்கிட்டையும் பேச வேண்டாமா?
ஏன் அவனுங்க எங்கே போயிட போகிறானுங்க? இங்கே தானே இருக்க போகிறானுங்க. இன்னைக்கு பேசலன்னா என்ன, அடுத்தது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ பேசிக்க வேண்டியதான். அதுக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுவியா? நான் எல்லார்கிட்டயும் பேசல. நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசினேன். அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. சரி வீடு. இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? எதுக்கு கோவப்படுறேனா? உன்கிட்ட தனியாக பேச நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க, இல்லைன்னா நீ போய் ஏதாவது ஒரு கூட்டத்திட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க. உன்னை தனியாக இப்படி இழுத்துட்டு வந்து பேசுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, கோவப்படாதீங்க. இப்போ எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அது சொல்லுங்க. தனியாக என்ன பேசணும்? தினமும் பேசிட்டு தானே இருக்கோம். தினமும் பேசுனா பேசக்கூடாதா என்ன? நான் அப்படி சொல்லலை. தனியாக பேசணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என்னை தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதான் என்னன்னு கேட்குறேன். அதை சொல்ல தானே உன்னை கூப்பிட்டுட்டு இருக்க. எங்கே? சரி இப்போ எதுக்கு அதெல்லாம்? எனக்காக தானே சேஞ்ச் பண்ண. என்ன சேஞ்ச் பண்ணாங்க? அதான் சுடிதார்ல இருந்து ஆப் சாரி. நான் ஒன்றும் உனக்காகலாம் சேஞ்ச் பண்ணலையே. ஜூஸ் குடித்தேன், சுடிதாரில் ஊற்றிடுச்சு, அதனால போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி? உனக்கு ஜூஸ் கொட்டின மாதிரி அணுக்கும் ஜூஸ் கொட்டிடுச்சா? ஆ ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸில், அதான் எனக்கு ஜூஸ் கொட்டின மாதிரி அவளுக்கும் கொட்டிடுச்சு. அதனால தான் அவளும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, நானும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏய், எங்கள் அப்பா எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாருடி. நீ திரும்பவும் குத்தாத. உண்மையை சொல்லு. நான் சொன்னதால தானே போய் சேஞ்ச் பண்ணேன். ஆமாம், நீ வேற வந்து ஆசையாக கேட்டியா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்த்தேன்னு வேற சொன்னேன். நான் சுடிதார் போட்டிருக்கதும் உன் ஃபேஸே ரொம்ப டல்லாகிடுச்சு. அதான் எதுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமே, கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே சேஞ்ச் பண்ணேன். அப்போ நான் ஆசைப்பட்டதால தான் சேஞ்ச் பண்ணியிருக்க. ம் ஆமாம். ஏன் நல்லா இல்லையா? யாரடி சொன்னா நல்லா இல்லைன்னு? அவ்வளோ அழகா இருக்க. இதை தாண்டி நான் வந்ததுமே எதிர்பார்த்தேன். ஏன் சுடிதார் போட்டாலாம் உங்களுக்கு பிடிக்காதா என்ன? பிடிக்கும்தான், அது டெய்லியும் பார்க்குறேன்ல. இது மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் saree கட்டும்போது, இல்லை ஆப் saree கட்டும்போது, தலை நிறைய பூ வைக்கும் போதெல்லாம் பொண்ணுங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஓ, அப்போ இந்த saree கட்டுற பொண்ணுங்க saree கட்டுற பொண்ணுங்களெல்லாம் செட் எடுப்பீங்க. சே, நான் மற்றவங்களெல்லாம் யாரையும் சொல்லலை, உன்னை தாண்டி சொல்கிறேன். என்னதான் சொல்ற? வேற யாரடி சொல்லுவேன்? எனக்கு நீ தானே இருக்க. நான் உன்னை மட்டும்தானே ரசிக்க முடியும். அப்போ உன்னை தான் சொல்கிறேன். அப்பப்பா, ஓவர் ஐஸ் வைக்காத. வச்சாதான் என்ன, கரைஞ்சிருவியா என்ன? உன்னோட பார்வையிலே நான் கரைஞ்சிட்டேன்டா. இதுக்கு மேலே எனக்கு ஐஸ் வச்சு என்னை கரைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அப்படியா? என்னோட பார்வையிலே கரைஞ்சிட்டியா என்ன? ஏய், சொல்லுடி, கரைஞ்சிட்டியா என்ன? ஆமாம். அப்போ கரைஞ்சதை திரும்பவும் ஐஸ் கட்டியா மாற்றலாமா? மனோ, வேண்டாம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, யாராவது பார்த்துருவாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. டே, சொல்கிறத கேளு. என்ன சஸ்திகா? பாட்டி கூப்பிட்டாங்களா? சரி நீ போ, மாமா வரேன். சஸ்திகா, பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ போய் சொல்லு மாமா வரேன்னு சொல்லிட்டு. சஸ்திகா, அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. சஸ்திகா, மனோ, ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. நீ இருக்க அவ என்ன பேசுவா? நான் இதுக்கு தான் சொன்னேன், நீ கேட்டியா? எனக்கு என்னடி தெரியும் இவ இந்த நேரத்துல என்ன தேடிட்டு வருவான்னு? அவ இப்ப இங்க வராளா வரலையா அது பிரச்சனை கிடையாது. வீட்டுல எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கு, எல்லாருமே வந்திருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன், தேவையில்லாத வேலை பண்ணாதானே. மூஞ்ச பாரு, உன்னால பாரு, சின்ன பிள்ளை அவ. மாமா வா, பாட்டி கூப்பிடுறாங்கல்ல. போ, இல்லைன்னா இன்னும் என்னென்ன பேசுவாளோ தெரியல. சரி, நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். எதுக்கு? ஏய், என்னடி, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவ வந்து தடுத்துட்டா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன், நீ போ. ரதிகா, ஷூ. மாமா வா.
கடவுளே, என் அக்கா இவளை எந்த நேரத்தில் பெத்து போட்டான்னு தெரியல. எனக்குனே வரேன்டி, கத்தாத. ஐயோ, கை கெட்டினது வாய் கெட்டலையே. வாடா போலீஸ்காரா, உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? ஏங்க சும்மா இருங்க, வாங்கண்ணே. நல்லா இருக்கியாம்மா? ஆ நல்லா இருக்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா, இவ்வளோ நேரமா வர்றதுக்கு? டேய் மச்சான், கொஞ்சம் சின்ன ஒர்க்குடா, அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி என்ன ஒர்க்கு? டேய், போலீஸ் வேலைன்னா எப்போ வேலை வரும்னே தெரியாது. அவர் கிடக்குறாரு, நீங்கள் விடுங்கண்ணா. வாங்கண்ணா சாப்பிட்லாம். ஆமாண்டா, வா சாப்பிடலாம். சாப்பிட்றேன்டா. பாப்பா எங்க? பாப்பா அம்மா கிட்ட தானே இருக்கா, நீங்கள் வாங்க. என்னடா பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சீங்க? அது உன் தங்கச்சிக்கிட்டே கேளு, அவ தான் பேர் வச்சா. சொல்லுமா, பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சீங்க? ரியா. ரியா அர்ஜுன். அர்ஜுன்? அண்ணா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அர்ஜுன், நிலா சொல்றது? ஆமாண்டா, அவ தானே இனிமே என்னோட லைஃப். அப்புறம் எதுக்கு என்னோட பாஸ்டெல்லாம் அவகிட்ட மறைச்சிக்கிட்டு? அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். சூப்பர்மா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்ன மாதிரி லைஃப் பார்ட்னர்லாம் யாருக்கும் அமையாது. டே அர்ஜுன், உனக்கு அமைஞ்சிருக்கு. என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ என்ன? சரிங்க போலீஸ்கார், உங்க தங்கச்சியை நாங்கள் நல்லாவே பார்த்துக்குறோம். இப்போ வாங்க, பாப்பா பார்த்துட்டு சாப்பிடலாம். வாங்கண்ணே, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சரிம்மா. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ இப்பயும் போல வேண்டிக்கிறது தான், யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம. அப்படியே நீ கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொஞ்சமாக கொடு, ரொம்ப அதிகமாக கொடுக்காத. பாவம் எல்லாரும் தாங்க மாட்டாங்க. அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக பார்த்துக்கோ. ஓஹோ, சார் இன்னைக்கு என்னைய கோவிலுக்கே தேடி வந்துட்டீங்களா? இரு வரேன். கடவுளே, நான் இவ்வளோ நேரம் வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கணும். அதுக்கப்புறம் இன்னமும் எனக்கு இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், அவர் பேர் மனோஜ்குமார். அவர் ரொம்ப சேட்டை பண்ணுறாரு. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. சேட்டை பண்ணாலும் அழகாக வேற இருக்காரா, பொண்ணுங்கெல்லாம் வேற அவரை பார்க்குது. அதனால தயவு செஞ்சு அவரோட அழகை மட்டும் கம்மி பண்ணிவிடு. அப்படி இல்லைன்னா ஒரு கை ஒரு கால் விளங்காமல் போகட்டும், பார்வை கூட கொஞ்சம் சரியில்லாமல் போகட்டும். அப்புறம் அந்த பேச்சு தான், அவரோட பேச்சால தான் நிறைய பொண்ணுங்க அவரை சுற்றி சுற்றி வராங்க. அதனால அந்த பேச்சே வேண்டாம், அவரை பேசாத மாதிரி ஆக்கிடு. நீ மட்டும் நான் நினச்சதெல்லாம் நடத்திட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். அடி பாவி, நீ என்னடி இவ்வளோ வயலண்ட்டாக இருக்க? கொஞ்ச நேரத்தில் என்னை அக்கா பிரிச்சுட்ட. மனோஜ், எதுக்கும் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. கொஞ்சம் கண்ணை மூடுன அவ்வளோதான், உன்னை மொத்தமாக முடிச்சு விட்ருவா. மனோ, நீ எப்போ வந்த? என் ஒரு கையும் ஒரு காலும் போகணும்னு வேண்டிக்கிட்டல்ல, அப்போவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டியா? நான் வந்ததை பார்த்து தான் இப்படி பேசியிருப்பா, உடனே எப்படி நடிக்கிற பாரு. நீ வந்ததை பார்த்தனால தான் நான் அப்படி பேசினேனே. அம்மா, நீ என்ன அதிசயமா கோவிலுக்குலாம்? ஏன் நாங்களாம் கோவிலுக்கு வர மாட்டோமா? சேச்சா, நான் அப்படி சொல்லலை. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல, அதனால கேட்டேன். சும்மாதான். சும்மாவா? சரி சரி, ரொம்ப நேரம் நீ இன்னும் பேச வேணாம். சரி வா, நம்ம போய் கோவிலை சுற்றிட்டு வரலாம். சுற்றிட்டு வரலாம். இவகிட்ட நீ கொஞ்சம் இல்லை மனோஜ், ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அசந்த அவ்வளோதான், இவ்வளோ நேரம் சாமி கிட்ட வேணுனதை இவளே பண்ணாலும் பண்ணிடுவா. கொஞ்சம் ரொம்ப உஷார் இருடா மனோஜ். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் தான் சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? நீ ஓகே சொல்வேன்னா நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீ வேணான்னு தானே சொல்லிட்டு இருக்க. அதான் நான் வேணான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்பவும் கேட்கணும்? கேட்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். ஏன் இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறதுல என்னவா உனக்கு? நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு வேண்டாம். அதுதான் ஏன் கேட்குறேன். நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட, இப்போ திருச்சிலேயே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு ஐடியா இருக்கு. ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறேன், நீயே வேணாங்கிற. எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நானே கேட்குறேன், ஓகேவா? ஆனால்
இப்போதைக்கு எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம். நான் எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். ராதிகா ப்ளீஸ் மனோ, நான் சொல்கிறேன்ல, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். எனக்கு சத்தியமாக ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நான் உன்கிட்ட கேட்குறேன். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். நான் லோனே எடுத்துக்கிறேன். நீ ப்ளீஸ். நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறல்ல. சரி ஓகே, லோன் எடுக்கிறேங்கிற, அதுக்காவது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை மனோ, கிரண் அண்ணா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக உன்கிட்ட கேட்குறேன். ம் அடி போடி. மனோ, ம் என்ன? இங்கே பாரு மனோ, இந்த ராதிகாவுக்கு என்ன வேணும்னாலும் அது இந்த மனோ கிட்ட மட்டும்தான் வந்து கேட்பேன். ஆனால் இப்போ வேணான்னு சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே ஓகே, ஏதோ ஒரு ரீசனுக்காக பண்ணுற, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ வேறு யார்கிட்டையும் கேட்கலையே, கிரண் மாமா தானே? சரி, கிளம்பலாமா? ஆ ஆ, கிளம்பலாம். இன்னைக்கு நைட்டு ராகுலும் அணுவும் பேச போகிறாங்கன்னு ராகுல் சொன்னான். ஆமாம், 2 பேரும் பேசி பார்க்கலான்னு அனு போய் கேட்டிருக்கா. அண்ணாவும் சரி ஓகே பேசி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் தான் சொன்னான், அங்கே மீட் பண்ணலான்னு. நானும் போகிறேன் தான். நீயுமா? ஆமாப்பா, நானும் தான். அவள் தனியாக போக ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குன்னு சொன்னான். அதான் நானும். எப்படியும் நீங்களும் கூட வருவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா கூட வராமல் இருப்பேனா என்ன? நானும் கண்டிப்பாக வருவேன். எனக்கு தெரிஞ்சு அவள் ராகுல் அண்ணாவுக்கு ஓகே சொல்லிடுவா. நம்ம ஒன்று பண்ணலாமா? என்ன? ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். சீக்ரெட் யாருக்கும் கேட்கக்கூடாதுல்ல. இங்கே வாங்க, நான் காதில் சொல்கிறேன். ஏய், கோவில்லையே யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது யார் கேட்க போறா? 1-2 பேர் தானே இருக்காங்க, அப்படியே சொல்லு. சொல்கிறேன்ல. சரி ஓகே, சொல்லு. எப்படி? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு இல்லடி, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நம்ம பாட்டுக்கும் இதான் நடக்கும்னு நினச்சிட்டு இது மாதிரிலாம் பண்ணா அப்புறம் பின்னாடி நமக்கு தானே பல்ப் ஆகும். அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். நீங்கள் நான் சொன்னதை மட்டும் கேளுங்க, புரியுதா? சரி ஓகே, நீ சொன்னதை நான் இன்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன், கண்டிப்பாக கேட்பேன். சரி வாங்க கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.